ஹாய்ங்க, வணக்கம் ஃப்ரம் சிங்கப்பூர்லேருந்து. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு சிங்கப்பூரோட எம்ஆர்டி இருக்குல்ல, ட்ரெயின் சர்வீஸ், இதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் இருக்கிற அந்த நவீன கட்டமைப்பில் சிங்கப்பூரோட எம்ஆர்டியும் ஒன்று தாங்க. அந்த சிங்கப்பூர் எம்ஆர்டியில் இன்னைக்கு நம்ம போயிட்டு அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமான மக்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து இந்த எம்ஆர்டி தாங்க. நம்ம பஸ்லலாம் போனோம்னா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிற பட்சத்தில் ட்ரெயினில் வந்து ஈஸியாக நம்ம வந்து டிராஃபிக் இல்லாமல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம போய்க்க முடியும். இதில் வந்து பலவிதமான கலர் இருக்குங்க. இப்போ ஒரு லைன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அது மாதிரி பல ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லைன் சைடு போகிற ட்ரெயின்லேயே ரெட்டு க்ரீனும் பலவிதமான வண்ணங்களும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இப்போ வந்து யூனஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருந்து அங்கே உள்ள எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டு நம்ம ஃபுல் மேப்பை பார்த்துட்டு பார்க்கலாம். என்னங்க, ஆரம்பிக்கலாமா? வாங்க போகலாம். அப்படியே உள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்மளோட பஞ்ச் கார்டு அடிச்சோம்னா ஓப்பன் ஆயிடுச்சா, போகலாம். எம்ஆர்டி மாஸ் ரேபிட் டிரான்சிட். சிங்கப்பூரின் எம்ஆர்டியானது 1960 அதன் திட்டமிடலை தொடங்கியது. இந்நாட்டில் மேற்கொண்ட முதல் மிகப்பெரிய கட்டமைப்பு இந்த எம்ஆர்டி. 1983 முதல் பிரிவான நார்த்து சவுத் லைன், அந்த ரெட் லைன் வந்து கட்டுமானத்தை தொடங்கின. 1987 அதில் வெற்றியும் கண்டு அந்த ரெட் லைன் செயல்பட தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஈஸ்ட் வெஸ்ட் லைன், சர்க்கிள் லைன், ப்ளூ லைன் என ஒன்றன் பின் ஒன்றாக எம்ஆர்டி லைன்களும் நீட்டிக்க தொடங்கின. 2000 ஆண்டில் எம்ஆர்டிசி தனியார் மயமாக்கப்பட்டது. இந்த தனியார் மயமாக்கத்தில் எஸ்எம்ஆர்டி சிங்கப்பூர் மாஸ் ரேபிட் டிரான்சிட் என்ற நிறுவனமும், எஸ்பிஎஸ் சிங்கப்பூர் பஸ் சர்வீஸ் என்ற நிறுவனமும் உருவான. இந்த நிறுவனம் தற்போது நிலவரப்படி சுமார் 250 கிலோமீட்டருக்கு 134 செயல்பாட்டு மையங்களுடன் இந்த 6 லைன்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் இயக்கி வருகிறது. இதுதாங்க மொத்த சிங்கப்பூரோட இந்த எம்ஆர்டி போகிற இடம் எல்லாமே. இதுதான் ஃபுல்லாக தெரியுதா? கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும். நார்த்து சவுத்து போகிறது வந்து ரெட் கலர்லையும், ஈஸ்ட் வெஸ்ட் போகிறது வந்து க்ரீன் கலர்லையும், டவுன்டைன் லைன் போகிறது வந்து ப்ளூ கலர்லையும், தாமஸ் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் வந்து இந்த ப்ரௌன் கலர்லையும், நார்த் ஈஸ்ட் லைன் வந்து இந்த பர்பிள் கலரும், சர்க்கிள் லைன் வந்து இந்த ஆரஞ்சு கலருங்க. இதுதான் மொத்தமே, இதோட மொத்த லைன் இதுதான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே ஆரம்பிக்கிற இந்த யூனஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கோமா. இப்போ இதுலேருந்து இந்த எல்லா இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தென் வந்து நம்ம யூனஸ் க்ரீன் லைனில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூனஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சர்க்கிள் லைனை பார்க்கணும் அப்படின்னா பயல் லெவல்லையும், தென் வந்து இங்கே ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போவாங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தோம்னா ஒரு 6 லைன் இருக்குது. 6 லைனுமே 6 கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கிறது காரணம் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து இந்த லைனை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறதுக்காக தான் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரே இடத்துல இந்த மேப்பில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரே இடத்துல 3-4 லைன் வந்து ஒன்றா போயிட்டுருக்கா. இது எல்லாமே அண்டர் கிரவுண்டு கீழே மேலேன்னு ஒவ்வொரு சர்வீஸும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த ரெட் கலரில் தெரிகிற லைன் மட்டும்தான் ஃபுல்லாக கிரவுண்டுக்கு மேலே இதோட சர்வீஸ் இருக்குது. மீதி எல்லாமே அண்டர் கிரவுண்டு கீழே தாங்க. அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் அங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மேலே இங்கிலீஷில் வந்து அந்த ஸ்டேஷனோட பேரும், கீழே வந்து தமிழ்லையுமே இருக்கும். அது தெரியுதா, யூனஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்கா? சரிங்க, நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அடுத்த ட்ரெயின் வரப்போகுது. அதில் ஏறி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்ரி 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரெயின் இருக்குங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சரி, இப்போ வந்து போகலாம். நம்ம ஊரில் மாற்றிட்டாங்க. நம்ம கரண்டில் எந்த இடத்துல இருக்குமோ ரெட் கலரில் வந்து நம்ம பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம். தென் வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது கரண்டில் உள்ள ஸ்டேஷன் வந்து எப்போவுமே அனௌன்ஸ்மெண்ட் வரும். நம்ம ஒரு இடத்துல இன்டர்சேஞ்ச் ஆக போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எந்த லைனுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா லைனுமே இங்கே வந்து ஒரு லைனில் ஒன்று இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போது அவள் வாய்ஸ் கொடுப்பா. இல்லை தெரியல அப்படின்னாலும் நம்ம இதை பார்த்து இறங்கிக்கலாம். இப்போ நம்ம அவுட்ரம் பார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கோமா. இதில் இறங்கினோம்னா 3 ஸ்டேஷனை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இறங்கி நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே போகலாம்.
நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்படி தெரியல. இல்லை, நம்ம வந்து இப்போ வந்து அண்டர் கிரவுண்டு கீழே தாங்க இருக்கோம். ஆனால் அதுக்கு கீழேயே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். இந்த இடத்துலையே வந்து 3 இருக்குங்க. இந்த அவுட்ரம் பார்க் அப்படிங்கிற ஸ்டேஷனில் 3 லைன் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஈஸ்ட் வெஸ்ட் லைன் தெரியுதா, அதுலேருந்து நம்ம கீழே வந்தோமா, அதுக்கடுத்து சென்ட்ரா நேராக போனால் நார்த் ஈஸ்ட் லைனும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா அந்த தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் தெரியுதா. இந்த தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் வந்து மேலே போகுதுங்க. அந்த நார்த் ஈஸ்ட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா அந்த நார்த் ஈஸ்ட் லைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைனில் போய்த்து நம்ம மேலே பார்ப்போம். இது ஃபுல்லி அண்டர் கிரவுண்டு தாங்க. சுமார் 100-110 அடி ஆழத்தில் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே இதோட சர்வீஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக 6th கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கப்பட்ட லைனு. இது வந்து சுமார் 43 கிலோமீட்டரும் 32 ஸ்டேஷனையும் உள்ளடக்கியது. இதுதான் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் டிரைவர்லெஸ் ரேபிட் டிரான்சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து மணிக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து செல்லுமா. இதை வந்து எஸ்எம்ஆர்டி என்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு. இப்போ நம்ம அந்த பர்பிள் கலரில் தெரியுதா, இங்கே போனோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் லைனுங்க. நாங்கள் எல்லாம் பலபலன்னு இருக்கா. ஒரு டைம் வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வெளியில் போகிற வரைக்குமே ஃபுல்லாக எல்லா ட்ரெயினும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் தாங்க. எல்லா இடத்துலையும் கூலிங்காக தான் இருக்குது. நம்ம வெயிலே பார்க்க முடியாது. நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நார்த் ஈஸ்ட் லைனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம அடுத்த லைன் எடுத்து அடுத்து 3 ட்ரெயின் இன்டர்சேஞ்ச் ஆகிற இடத்துக்கு நம்ம போகலாம். சரி வாங்க போயிட்டு அப்படியே போயிட்டே பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மக்கள் எல்லாருமே இங்கே நிற்கிற மக்கள் எல்லாருமே வந்து ட்ரெயினில் ஏறுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரோ மார்க் தெரியுதா, அந்த க்ரீன் கலர்லேயே உள்ள ஒரு ஏரோ மார்க்கில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் தூரம் எல்லாத்துக்குமே காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாருமே அந்த லெஃப்ட் சைட்லையும் இந்த சைடும் அந்த சைடு அந்த கார்னரில் மட்டுமே நின்று ஏறுவாங்க. அந்த சென்டரில் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க. நான் சொல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டு வைப்போம்ல, சிங்கப்பூர் மக்கள் எல்லாம் வந்து ரூல்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம டோபிகாட் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. பாருங்க இவ்வளோ கூட்டம் மக்கள், நிறைய பேர் வந்து அந்த எக்ஸலேட்டர் ஏறிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாம் கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா. லெஃப்ட் சைடு ஸ்டாண்டிங்கில் வந்து ஸ்டாண்டில் நின்று போகிறவங்களும் ரைட் சைடு வாக் பண்ணி போயிட்டு இருக்கிறது தெரியுது. நம்மளும் ஒரு மில்லாகி போகலாம். நம்ம அப்படியே அதுலேருந்து மேலே வந்தோம் அப்படின்னா 2 லைன் இருக்குங்க. இங்கே நார்த் சவுத் லைனும் சர்க்கிள் லைனும் 4 எக்ஸிலேட்டர் போகுதுங்க. எதுக்குன்னு நமக்கே குழப்பமா இருக்கு, ஒன்றும் தெரியலையே. சரி வாங்க பார்க்கலாம். எல்லாம் மேலேருந்து வர்றதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் போகிறது அந்த சைடு போல். சரி போகலாம். நாங்கள் ரஞ்சித், நமக்கே தெரியலையேங்க, எங்கெங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கோமேங்க. அடுத்ததான் நம்ம வந்து சர்க்கிள் லைன் வந்தாச்சுங்க. சர்க்கிள் லைன்னா சிங்கப்பூர்ல நீங்க மேப்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், அந்த மாதிரி ரவுண்டா இருக்கும். ரவுண்டா ஒரு சர்க்கிள் மாதிரியே தான் அந்த லைன் இருக்கும். அதனாலதான் அந்த லைனுக்கு பேரே சர்க்கிள் லைன். கோட்டிங். ஆமாங்க இதெல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கேங்க. சர்க்கிள் லைனோட கலர் வந்து ஆரஞ்சு வேற. ஓ இதாங்க நம்மளோட சர்க்கிள் லைன். இதுவுமே கீழே அண்டர் கிரவுண்டு தான். மேக்ஸிமம் ஒரு 70-80 அடி இருப்போம்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மேலேயே ஒரு 3-4 எக்ஸலேட்டர் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம் ஒரு 80 இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட சர்க்கிள் லைனா. அடுத்ததான் நம்ம வந்து நார்த்து சவுத் நார்த் லைனையும்
டவுன் லைன் இன்னும் பார்க்கலங்க. இந்த 2 லைனையும் பார்த்துட்டோம் அப்படின்னா மொத்தமே இந்த 6 லைனையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஒரு 2-3 எக்ஸலேட் வந்து போயிட்டு இருக்குங்க. ஆனால் நமக்கே தெரியல. ஒரு ஒன்று வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு லைனையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மட்டும் தான் நமக்கே தெரியுது. 50 வருஷத்துக்கு முன்னாடியே இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படி பண்ணி இதோட பிளானிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்களேன். சிங்கப்பூர் என்னமோ ஒரு 750 ஸ்கொயர் கிலோமீட்டர் தாங்க. ஆனால் அதுக்கு அடியில் இவ்வளோ பிரம்மாண்ட சிங்கப்பூருக்கு ஃபுல்லாக இன்னும் 2 சிங்கப்பூர் கீழே இருக்குங்க. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக எல்லா இடமும் பண்ணியிருக்காங்க. இந்த 4 எக்ஸலேட் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் நம்ம ஒன்றே மட்டும் நம்ம போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்கு அப்படின்னு. அடுத்ததா வந்து நம்ம இப்ப நார்த் சவுத் லைன் வந்துட்டாங்க. ரெட் லைன். இந்த ரெட் லைன் மட்டும்தான் அண்டர் கிரவுண்டு கீழே இல்லாம எல்லாமே வந்து கிரவுண்டுக்கு மேலங்க. ஃபுல்லாவே இதோட சர்வீஸ் ஃபுல்லாவே மேலதான். மற்ற லைன் மட்டும்தான் கீழே. சரிதாங்க, நார்த் சவுத் லைன். இப்போதைக்கு நம்ம 2 ஸ்டேஷன் தான் வந்தோம். நம்ம 2லையுமே வந்து நம்மளோட ஒரு 5 லைன் அங்கே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு லைன் மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். வெளியில போகணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த லைன்லேருந்து வெளியில போகணும் அப்படின்னா அந்த எக்ஸிட் இதில் நம்ம காரை பஞ்ச் பண்ணிட்டு நம்ம வெளியில போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்த் சவுத் லைனை பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம நார்த் சவுத் லைனை பார்த்துட்டோமா? இப்போ போயிட்டு வந்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். எக்ஸிட் ஆகிட்டு நம்ம டவுன் லைன் இருக்கு பற்றிலாம், அந்த லைனை பற்றி நம்ம பார்க்க போகலாம். ஓகே, இதான் வந்துருச்சுங்க. நம்ம எக்ஸிட் ஆகிடலாமா? நாங்கள் ரஞ்சித் போயிடலாமா? ஓகே, இப்போ நம்ம யூனிவர்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பயணத்தை. இப்போ வந்து நம்ம டோபிகாட் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம். இதுக்குள்ளே எவ்வளோ காஸ்ட்டு வேணுமோ எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ நம்ம கார்லேருந்து பஞ்சாயிக்கும். எவ்வளோ இங்கே எடுத்திருக்காங்க? $1.56. நம்ம ஊருக்கு கனெக்ட் பண்ணோம்னா ஒரு $120 வரும், $120 வரும். ஓகே, ஓகேங்க, வந்துட்டோம். வெளியில வந்துட்டோமா? அடுத்து வந்து நம்ம டவுன் லைன் போகணும். இந்த சைடு ஆர்ச்சர் ரோட தேடணுமா? இந்த இருக்குங்க ஆர்ச்சர் ரோடு. நீங்களே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு 5 லைன் பார்த்துட்டோம். 2 ஸ்டேஷன் போயிருக்கோம். அதில் 5 லைன் வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நம்ம பார்க்காது வந்து இந்த டவுன் லைன் மட்டும்தாங்க. ரஞ்சித், அந்த ஸ்டேஷன் பேர் என்ன? நம்ம பார்த்தோமேங்க, மென்கூலனா? பென்கூலன். எஸ், அந்த பென்கூலன் அப்படிங்கிற ஸ்டேஷன் மட்டும்தாங்க இருக்கிறதுலையே ரொம்ப சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா லைனோடையும் அண்டர் கிரவுண்டில் அதிகமான அடி ஆழத்தில் இருக்கிற ஸ்டேஷன் வந்து அதுதான், பென்கூலன்.
எஸ், பென் கூலன் வந்துட்டாங்க. அந்த ப்ளூ கலர் லைனு தான் வந்து டவுன் லைன். ஆனா இதுதாங்க அஞ்சாவதா கட்டின லைன் வந்து இதுதான். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் லைன் கட்டியிருக்காங்க. அப்படியே இந்த லைன் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கீழே. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நாங்க ஒரு 100 அடி வந்திருப்போமா கீழே. இதுல போங்க இல்லைங்க. ஆமாங்க இது 3வது எக்ஸலேட்டருங்க. இது இன்னொன்று ஆமாங்க, இது ஒரு 4வது எக்ஸலேட்டருங்க. இன்னும் போகுதுங்க கீழே. வாவ், ஓ 5ங்க. வந்துட்டாங்க ப்ளூ லைன், டவுன் லைன். இப்போ நம்ம மேலேருந்து கீழே எவ்வளோ தூரத்தில் அடியில் அண்டர் கிரவுண்டில் இருக்கோம் அப்படின்னா 43 மீட்டருங்க. 140 அடி வந்து கீழே போயிட்டு இருக்கோம். பாருங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கு, தெரியுதா? இருக்கிறதுலேயே வந்து இந்த ஸ்டேஷன் தாங்க சிங்கப்பூரோட அதிகமாக அண்டர் கிரவுண்டில் சர்வீஸ் பண்ணுற ப்ளூ லைன் வந்து இதுதாங்க. தென் வந்து பார்த்துட்டோமா, நீங்களும் அப்படியே பாருங்கள். இப்போ அப்படி நம்ம மறுபடியும் எக்ஸிட் ஆகலாம். இப்போ வந்து இந்த வீடியோ காட்டுறதுக்காக தான் நம்ம எம்ஆர்டிலேருந்து உள்ள பஞ்சடிச்சு வந்திருந்தேன். பட் இதோட முடிச்சுட்டு நம்ம இன்னும் வேறு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்க. ரஞ்சித், நம்ம இப்போ போனதுக்கு எவ்வளோதுங்க கட் ஆகிருக்கு? மினிமம் பேலன்ஸ் $1.09. நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணுறோம்ல, அதனால மொத்தமாகவே 6 லைன் தாங்க. இன்னும் 2 லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டலாக 8 லைன் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்த 6 லைனுமே இப்போதைக்கு கரண்டில் வந்து சர்வீஸில் இருக்கிற 6 லைனுமே நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ஃபுல் இந்த எம்ஆர்டியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. இதில் இருக்கிற 6 லைனு, அதோட கலர், எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துருக்கோம் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.